சுதந்திரமாக மீன்பிடிக்க அனுமதி கோரியும் வீதி மறிக்கப்பட்டதை கண்டித்தும் முல்லைத்தீவு தியோ நகர் மீனவர்கள் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவிலிருந்து தொடர் போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். முல்லைத்தீவு கரையோர கிராமங்களில் ஒன்றான தியோ நகர் பகுதியில் பிரதான வீதியினையும் கடற்கரையினையும் இணைக்கும் இணைப்பு வீதியானது சில தரப்பினரால் மறித்து வேலியிடப்பட்டுள்ளது. குறித்த வீதியூடாக மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல முற்பட்ட நிலையில் குறித்த வீதியானது வேலி அடைக்கப்பட்டு கற்கள் போடப்பட்டு மூடப்பட்டுள்ளதை கண்டு அதிர்ச்சியடைந்த நிலையில் தியோ நகர் மக்கள் ஒன்று கூடி குறித்த வீதி தடைகள் வேலிகளை அகற்றியுள்ளனர். இதுகுறித்து குறித்த பகுதி மக்கள் கருத்து தெரிவிக்கையில், குறித்த பகுதியில் சுற்றுலா தலம் ஒன்றினை அமைத்துள்ள தனியார் நிறுவனம் ஒன்று தொடர்ச்சியாக மீனவர்களுக்கு தொல்லை கொடுத்து வருகின்றது. அதேவேளை தமது மீன்பிடி படகுகள் வலைகளை உள்ளே வைத்தே வேலைக்கு செல்லும் பாதையினை அடைத்ததாகவும் கரையோரத்தில் மீன்பிடிப்பதற்கு சுதந்திரமாக விடுவதில்லை என்றும் மீனவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இது தொடர்பில் அதிகாரிகளுக்கு முறையிட்டும் பயன் கிடைக்கவில்லை என்றும் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசாரும் உரிய முறையில் தீர்வினை வழங்கவில்லை என்றும் தமக்கான நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரை தொடர் போராட்டத்தில் குறித்த இடத்தில் ஈடுபடப் போவதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். சம்பவ இடத்திற்கு முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் நேரில் சென்று மக்களது பிரச்சனைகளை கேட்டறிந்து கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. நாங்க கடற்கரைக்கு 12 மணிக்கு பிறகு 12 மணிக்கு எல்லாம் வீட்டெல்லாம் போய் சமைச்சு சாப்பிட்டு விட்டு வந்து 3 மணிக்கு வலை ஏற்றுறதுக்கு போனாங்க தொழிலுக்கு போறதுக்கு. அப்படி 3 மணிக்கு தொழிலுக்கு போக வரைக்கும் இந்த ரோட்டை அடைச்சி வச்சிருக்கணும். அப்ப ஏனென்று நாங்க வந்து கேட்காவே சொல்லினோம், இதால ஒரு தூரம் போயிடாது. ஏன் இது எங்கட காணி எங்கட ரோட், நாங்க இதை அடைச்சிருக்கோம். ஏண்டா எங்கட போட்டு 20 போட் கடற்கரையில நிக்குது. அப்ப நாங்க எதால போறது, என்னட்டு தொழிலுக்கு போறது? இன்றைக்கு ஒரு தடவை தொழிலுக்கு போயிடல. எங்களை இன்றைக்கு எல்லாரும் அந்த தூண்டலுக்கு போறோன்ட்டு ஒரு 6-7 வல்லம் மீன்கள் எல்லாம் எடுத்து ஒவ்வொருத்தருக்கும் 5000-6000 ரூபாய்க்கு மீன் இன்றைக்கு போய் எடுத்து கொண்டவங்க அவங்க எல்லாம் தொழிலுக்கு போறதுக்கு என்ன எல்லாம் அடிச்சு கொண்டு வச்சு தொழிலுக்கு போயிடல. இவங்க வந்த காலத்துல இவங்க ஒரு 5 வருஷத்துக்கு முதல் வந்து இதுல இந்த காணியை வாங்கிட்டோம்னு திருச்சபையிட்ட சொல்லி வாங்கிட்டோம்னு சொல்லி எங்களை எழும்பி போட்டு நாங்க ஒரு குற்றம் செய்யறதில்ல. குற்றம் செய்திருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு எதிராக செய்திருந்தாலும் பரவாயில்ல. இந்த இடத்த விட்டு போன்னு சொன்னா நாங்க எங்க போறதுக்கு இடம் எங்களுக்கு தெரியல. அப்ப நாங்க வாழ்றோம் இல்லையா? நாங்க இந்த எங்கட அப்பா தலைமுறையில இருந்து நாங்க இந்த தொழில் செஞ்சு வாழ்ந்து வரோம். அப்ப நாங்க எங்க போறது போன்னு சொன்னா எங்கட வாழ்வாதார பிரச்சனைக்காக நாங்கள் பின்னேறம் இங்க வளையத்தை வரும்போது வேலி அடைச்சு எங்கட ரோட்டை மறைச்சு வேலி அடைச்சிருக்கணும். இப்ப நாங்கள் பொம்பளையில் சேர்ந்து இந்த வேலியா கட்டி இருக்கிறோம். எங்களுக்கு இந்த வாழ்வாதார பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும். எங்களுக்கு கடல்ல தொழில் செய்யறதுக்கு எங்களுக்கு உரிமை வேணும். எங்கட உரிமையை எங்களுக்கு பெற்று தரணும். எங்கட வாழ்வாதாரம் பெற்று தர மாட்டோம். நாங்க இந்த இடத்தை விட்டு போக மாட்டோம். எல்லாரும் இதுல ஆயிருப்போம். உடனுக்குடன் செய்திகளை நொடிப்பொழுதில் அறிந்திட ஒருவன் நியூஸை பார்வையிடுங்கள்.